இன்று நான் கிறிஸ்தவர்களுக்குள் ஒரு பொறுப்புள்ள ஒருமைப்பாடு வேண்டும் என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களுக்குள் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் தங்களை கத்தோலிக்கர் என்றும், சிலர் தங்களை புராட்டஸ்டன்ட் என்றும், பெந்தெகோஸ்தே என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரே சபைகளிலும் அந்த சபை மக்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கிறது. ஆனால் அந்த பிரிவினைகளின் மத்தியிலும் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மில் ஒருவர் கஷ்டப்படும் போது எல்லோருமே கஷ்டப்படுகிறோம் என்று கருதி கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதேபோல் நம்மளுடைய சபையிலே ஒரு அங்கத்தினர் மகிமைப்படும் போது நாமும் அவரோடு கூட சேர்ந்து மகிமையில் கலந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 12:25-26 நான் படிக்கிறேன். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். இந்த பகுதியில் சபையை மனிதனின் சரீரத்துக்கு ஒப்பாக கூறப்பட்டுள்ளது. இந்த பகுதி சபைகளுக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்றும் கூறுகிறது. இந்த வசனமானது சபைகளுக்குள் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சபையிலே ஒருவர் மகிமைப்பட்டால் அவரோடு கூட மற்றவர்களும் அந்த மகிமையிலே பங்கு பெற வேண்டும் என்றும் சொல்கிறது. நம் நாட்டிலே வடக்கு பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை வாழும்போது அதற்கு எதிர்ப்புகள் வருகின்றன. தமிழ்நாடானது மழையினாலும் வெள்ளத்தினாலும் அழிக்கப்பட்டது. இவ்விதமான கஷ்டமான சூழ்நிலையிலே பெரிய சபைகள் கஷ்டப்படுகிற, அதாவது வடநாட்டில் கஷ்டப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கும் தமிழ்நாட்டிலே மழையால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் உதவி செய்வதற்கு முன் வர வேண்டும். இயேசு யோவான் 13:35 இவ்விதமாக சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கிறிஸ்தவர்கள் அன்பாக இருக்கும் பொழுது கஷ்டமான சூழ்நிலையிலே கஷ்டப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த உலகம் அறிந்து கொள்ளும் நாம் எல்லோரும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீடர்கள் என்று. கிறிஸ்தவர்களுக்குள் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவர் கஷ்டப்படும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது புறஜாதி மக்களும் இதை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரமே தேராமல் கஷ்டப்படுகிற மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்வதற்கும் அவர்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கபடிக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். இப்படி தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது பெரிய சபையை சார்ந்தவர்கள் தங்களுடைய சபையை வளர்ப்பதற்காக தங்களுடைய பணத்தை கட்டடங்களில் செலவழிக்காமல் இவ்விதமாக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்ய முன் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே தமிழ்நாட்டில் உள்ள சபைகளிலே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக அநேக பணத்தை செலவழிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய சபைகளில் இருக்கிற கஷ்டப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்ய மறந்து விடுகிறார்கள். கட்டடத்திற்காக பணத்தை செலவழிக்காமல் மனிதர்களை கட்டுவதற்காக பணங்களை செலவழிக்க வேண்டும். கிறிஸ்தவ சபைகள்
சிந்தனைக்காக நான் 2 காரியத்தை வைக்கிறேன். ஒன்று, கட்டடம் முக்கியமா அல்லது கஷ்டப்படுகிற கிறிஸ்தவர்களா? இரண்டாவதாக, இசைக்கருவிகளா அல்லது வடக்கில் உள்ள கஷ்டப்படுகிற கிறிஸ்தவர்களா முதலிடம் பெற வேண்டும்? ஜெப குறிப்பாக நான் 3 காரியத்தை வைக்க விரும்புகிறேன். ஒன்று, வட இந்தியாவில் துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக. இரண்டாவதாக, மழையில் கஷ்டப்படுகிற தமிழ்நாட்டிற்காக. மூன்றாவது, சபைகள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய முன்வரத்தக்கதாக.